2 தவளைகளும் வெண்ணெய் பானையும். ஓர் ஊரில் 2 சுறுசுறுப்பான குட்டித் தவளைகள் இருந்தன. விளையாடிக் கொண்டிருந்த அவை இரண்டும் எதிர்பாராமல் ஒரு பெரிய பானையில் இருந்த கெட்டியான பாலுக்குள் தவறுதலாக விழுந்துவிட்டன. பாத்திரம் ஆழமாக இருந்ததால் வெளியே குதிக்க எவ்வளவு முயன்றும் அவற்றால் முடியவில்லை. இரண்டும் மூழ்காமல் இருக்க கடுமையாக நீந்தின. சற்று நேரத்திலேயே முதல் தவளை சோர்ந்து போனது. இவ்வளவு கெட்டியான பாலிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது, முயற்சி செய்வது வீண் என்று அதன் நம்பிக்கையை இழந்தது. அது தன் கைகளையும் கால்களையும் அசைப்பதை நிறுத்தி சிறிது நேரத்திலேயே பாலுக்குள் மூழ்கிவிட்டது. ஆனால் 2வது தவளை, இல்லை, என்ன நடந்தாலும் சரி, நான் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை போராடுவேன் என்று மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்தது. அது விடாமல் தன் கால்களால் பாலை உதைத்துக் கொண்டே இருந்தது. தன் முழு சக்தியையும் திரட்டி மூழ்காமல் இருப்பதற்காக கடுமையாக போராடியது. நீண்ட நேரம் அந்த தவளை தன் கால்களை வேகமாக உதைத்துக் கொண்டே இருந்தது. அதன் இடைவிடாத உதைப்பின் காரணமாக அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு உதைத்து உதைத்து அந்த கெட்டியான பால் முழுவதுமாக வெண்ணெய் உருண்டையாக மாறிவிட்டது. உடனே அந்த தவளை வெண்ணெய் உருண்டையின் மேல் ஏறி ஒரே ஒரு பெரிய குதிப்பில் பாத்திரத்திலிருந்து வெளியே குதித்து தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது. நீதி: வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. தோல்வி உறுதி என்று தெரிந்தாலும் நம்முடைய கடைசி முயற்சி சில நேரங்களில் எதிர்பாராத வெற்றியை கொடுக்கும். விடாமுயற்சி ஒருபோதும் வீண் போகாது. நன்றி. இது போன்ற நீதி கதைகள் மேலும் பார்க்க ரெயின்போ கிட்ஸ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.